இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் பிப்ரவரி 8. மரணம் நித்தியத்திற்குள் நம்மை நடத்தும் படியே ஆகும். இயேசு மரணத்தை ஜெயித்தபடியால் இப்போது ஒரு உண்மையான இயேசுவின் சீசனுக்கு மரணம் ஓர் அச்சுறுத்தும் பயங்கரம் அல்ல. ஆம், மரணம் நமக்கு ஓர் தோற்கடிக்கப்பட்ட சத்துருவே ஆகும். இயேசு மரித்து தன் மரணத்தினால் சாத்தானின் வல்லமையை உரித்து போட்டதால் இனியும் நாம் மரண பயம் கொண்டிருக்க அவசியமில்லை என சத்திய வேதம் வெற்றி களிப்போடு நமக்கு எடுத்து இயம்புகிறது. எபிரேயர் 2 அதிகாரம் 14-15 வசனங்கள். இனிமேல் அவருடைய சீசர்களுக்கு இயேசு மாத்திரமே மரணத்தின் வாசலை திறந்திட முடியும். அவர்களை சாத்தான் தொடக்கூட முடியாது. ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது என்ன சம்பவிக்கிறது? ஐசுரியவானையும் லாசருவையும் குறித்து பேசப்படும் பொழுது இயேசு தெளிவாக இக்கேள்விக்கு பதில் கொடுத்தார். இச்சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நீங்கள் சற்று அமர்ந்து சிறிது நேரம் செலவழித்து லூக்கா 16 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 31 வசனங்களை கவனமாய் வாசியுங்கள். இந்நிகழ்ச்சி ஓர் உவமானம் அல்ல. எந்த உவமானத்திலும் இயேசு யாருடைய பெயரையும் குறிப்பிட்டது இல்லை. ஆனால் இந்நிகழ்ச்சியிலோ இயேசு பெயரை குறிப்பிட்டு பேசினார். ஆம், ஐசுரியவானும் லாசருவும் இஸ்ரவேல் தேசத்தில் உயிரோடு வாழ்ந்தவர்கள் ஆவார்கள். நாம் வாசித்த லூக்கா 16 அதிகாரத்தின் நிகழ்ச்சியில் மரித்தவர்கள் செல்லும்படி 2 ஸ்தலங்கள் மாத்திரமே உண்டு என்பதை இயேசு தெளிவாக எடுத்துக்காட்டி உள்ளார். 1. ஆபிரகாமின் மடி. இதை பரதீசி என்றும் வேதம் அழைக்கிறது. 2. நரகம். இந்த ஸ்தலம் கொடிய வாதையும் வேதனையும் நிறைந்த இடமாகும். ஒரு மனிதன் மரித்தவுடன் இப்பூமியில் அவனுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பாகவே அவனுடைய ஆத்மா இந்த 2 ஸ்தலங்களில் ஏதேனும் ஒரு இடத்திற்கு உடனடியாக செல்கிறது. அவன் செல்லும் ஸ்தலத்தில் தன்னை சுற்றி சம்பவிக்கும் யாவையும் அறிந்து கொள்ளும்படி அவன் உணர்வுள்ளவனாகவே இருப்பான். ஒரு சரீரத்தை உடையவனாய் அவன் இல்லாதிருந்தும் ஆறுதலையோ அல்லது வேதனையையோ உணரும் நிலையில்தான் இருப்பான். திரித்துவத்தைப் போலவே மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கொண்டவனாய் இருக்கிறான். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 23 வசனம். மரணத்தின் போது ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தை விட்டு பிரிந்து பரதேசிக்கோ அல்லது நரகத்திற்கோ செல்கிறது. ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, மரணம் நித்தியத்திற்குள் எங்களை நடத்தும் படி அல்லது வாசல் என அறிந்தோம். நித்திய ஜீவனை எங்களுக்கு அருளிய இரட்சகர் இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். ஆமென்.